ஹ்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் மீன ராசியிலிருந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களுமில்லை. ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் காலமாக அமைய காத்து கொண்டிருக்கின்றது இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை இம்மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் உச்சபலத்தோடு அயன சயன சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை உற்று நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாயும் உண்டு. உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியிலே விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் இம்மாதம் முற்பகுதியில் குழந்தைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சில குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிக்காக பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே குழந்தைகளால் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலிலிருந்து விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் கடன் தொகையில ஒரு சிறு தொகையாவது கட்டுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் களத்திரஸ்தானாதிபதி உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும்
திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சொல் உண்டு. மனைவியிடையே ஒரு அன்பினை நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூட்டுத்தொழில் செய்பவர்களால் கூட்டுத்தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் உள்ள பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து விரைய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் செய்யும் தொழிலிலே கூடுதல் முயற்சி தேவை. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறுதலுக்காக யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் தற்காலிகமாக அதை நிறுத்தி வைப்பது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே போட்டி பொறாமைகள் அதிகமாக நிகழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது. லாபஸ்தானத்தில் இம்மாதம் முற்பகுதியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இம்மாதம் முழுவதும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். செய்யும் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஸ்தானத்திலே இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரைய ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரைய ஸ்தானாதிபதி குரு பகவான் விரைய ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவதற்கான செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. நோக்கு திட்டத்தோடு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்வீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.